இன்னும் கூட காணாமல் போனவர்களை தேடி அலைகின்ற மக்கள் இருக்கின்றார். இன்றைக்கும் கூட எங்களுடைய காணிகள் விடுவீங்கள் என்று கேட்கின்ற மக்கள் இருக்கின்றார். இந்த இடத்திலும் கூட அந்த கேப்பாபுலவு பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் இங்கும் இருக்கின்றார்கள், வருகை தந்திருக்கின்றார். அவர்கள் தொடர்ந்தும் கேட்கின்றார்கள், எங்களுடைய காணிகளை விடுங்கள் என்று கேட்கின்றார். எங்களுடைய ஜனாதிபதி முடிவெடுத்திருக்கின்றார், இங்கு இருக்கின்ற அனைத்து காணிகளும், ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும். அதற்கு எங்களுக்கு ஒரு கால அவகாசத்தை தாருங்கள் என்று கேட்கின்றார். அந்த மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு கடுகளவேனும் தீங்கு விளைவிக்காது அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அதனால் நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை தருகின்றோம். எங்களுடைய ஆட்சியின் பொழுது இங்கிருக்கின்ற மக்களுடைய நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு சூழலை உருவாக்கும். அந்த சூழலை உருவாக்கும் முகமாகவே இன்றைக்கு வடமாகாணத்திற்கு பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறான மாற்றம்